ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அருமையான குழந்தைகளே, அன்பார்ந்த நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே, அருள் சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, இந்த நட்சத்திரங்களை எல்லாம், ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உடனே நமக்கு கிறிஸ்மஸ் மகிழ்ச்சி வெளிப்படுகிறது. இந்த சமயத்தில் அங்கே அழகான குடில் செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கிறிஸ்மஸை நினைக்கிறோம். நிறைய இடங்களில் சமனசுகள், ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. கிறிஸ்து பிறப்பின் செய்தியை அறிவித்த அவர்கள் நினைவாக அதையும் நாம் பெற்றிருக்கிறோம். ஏற்கனவே நிறைய இடத்துல கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் இருந்தது. அதில் ஒரு முக்கியமான அங்கம் கிறிஸ்மஸ் தாத்தா நிக்கோலாஸ். அவர் எல்லாருக்கும் gift கொடுப்பதாக கிறிஸ்மஸ் கேக்கு, புதிய ஆடைகள், நல்ல சாப்பாடு, நாளைக்கு இன்னும் எத்தனையோ விதங்களிலே இந்த கொண்டாட்டம். குடிலிலே இடையர்கள், 3 ராஜாக்கள், புனித சூசேப்பர், அன்பு தாய் அன்னை கன்னிமரியா, எல்லாரையும் விட முக்கியமாக நம் ஆண்டவர் இயேசு குழந்தையாக பிறந்திருப்பார். ஈஸ்டர் தான், பாஸ்கா தான் நம்முடைய மறையின் மிக முக்கியமான விழா. ஏறக்குறைய 3 நூற்றாண்டுகளாக கிறிஸ்மஸ் கொண்டாடப்படவில்லை தொடக்கத்தில். இருந்தாலும் கூட அந்த காலத்தில் மிக முக்கியமான மறை தலைவர்களுடைய பிரசங்கங்களிலே ஆண்டவருடைய இறப்பும் உயிர்ப்பும் மட்டுமல்ல, அத்தோடு சேர்த்து அவருடைய பிறப்பை பற்றியும் தான் அவர்கள் மறையுரை ஆற்றினார்கள். இந்த நாளுக்காக 3 திருப்பலிகள். இப்போது நள்ளிரவு திருப்பலி, அதில் இயேசு எப்படி பிறந்தார், உடனே சமனசுகள் இடையர்களுக்கு செய்தி அறிவித்தார்கள். இன்னொரு திருப்பலி இருக்கிறது, விடியற்காலை திருப்பலி. சமனசுகள் இடையர்களுக்கு இந்த செய்தியை சொன்ன பிறகு அவர்கள் உடனே கிளம்பி இயேசுவை போய் பார்த்தார்கள் என்று. 3வது திருப்பலி பகலில் திருப்பலி. அதற்குரிய நற்செய்தி, உலகம் தோன்றுவதற்கு முன்பே இருந்தவர் தான் ஆண்டவர் இயேசு, இப்போது அவர் மனிதனாய் பிறந்திருக்கிறார் என்பதை குறிக்குமாறு யோவான் நற்செய்தி 1 அதிகாரத்தில். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த மறை உண்மையை மகிழ்ச்சியோடு நாம் எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். முதலாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? ஒருவரை அன்பு செய்தால் நாம் அவர்களுக்கு பொருட்களை அன்பளிப்பாக கொடுக்கிறோம். கடவுள் உலகை படைத்தார், சூரியனை படைத்தார், சந்திரனை படைத்தார், இயற்கையை படைத்தார், ஆடு மாடுகளை படைத்தார். எல்லாம் கடவுளுடைய கொடை. நாம் எல்லாருக்கும் கடவுளுடைய எத்தனையோ கொடைகள் ஆசீர்வாதமாக அமைந்திருக்கின்றன. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த அன்பு எப்படி தெரியுமா வெளிப்படுகிறது? யாரை அன்பு செய்கிறோமோ அவர்களுக்காக நாம் துன்புறுவதால், அவர்களுக்காக அவமானப்படுவதால், அவர்களுக்காக கஷ்டங்களை ஏற்பதால் அந்த அன்பு வெளிப்படுகிறது. எல்லாவற்றையும் படைத்தவர், சர்வ வல்லவர், நம் எல்லாருக்காகவும் இப்படி பிறந்திருப்பது அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. ஒரு குழந்தையாக அவர் பிறந்திருப்பது. பவுலடியார் எழுதிய திருமுகம், கொரிந்தியருக்கு எழுதியது 2வது திருமுகம்
8ஆம் அதிகாரம் 9 வாசிக்கிறோம். செல்வராய் இருந்தும் நமக்காக வறியரானார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 7 வாசிக்கிறோம். அடிமையின் தன்மை பூண்டார், தம்மையே தாழ்த்தி கொண்டார். கடவுள் நம்மையே அன்பு செய்வதால் தம்மையே தாழ்த்தி கொண்டு இப்படி பிறந்திருக்கிறார். கடவுள் நம் எல்லாரையும் அன்பு செய்கின்றார் என்பதுதான் இன்றைக்கு அவருடைய பிறப்பினால் நமக்கு கொடுக்கப்படுகிற முதல் செய்தி. பாருங்கள், ஆண்டவரே இந்த அன்புக்காக நன்றி, உம்மையே தாழ்த்தி கொண்டேரே அதற்காக நன்றி. அன்றைக்கு சமணசுகள் பாடிய பாட்டு என்ன? உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக. 2வது வரி, பூவுலகில் நன்மனத்தோர்க்கு அமைதி ஆகும். இதான் சமணஸ். கடவுளுக்கு மகிமை, இயேசு பிறந்ததால் அது இருக்கட்டும். 2வது வரி நம்ம பல நாளாக இப்படி தான் சொல்கிறோம், நன்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. ஆனால் சரியான மொழிபெயர்ப்பு என்ன தெரியுமா? அப்போ கெட்ட மனசு உள்ளவங்களுக்கெல்லாம் அமைதி இருக்காதா? நல்லவங்களுக்கு மட்டும்தான் இயேசு பிறப்பு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குமா என்ற கேள்வி எழுகிறது. சரியான மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுகிறார்கள்? பூ உலகில் அவர் தயவு பெற்றவருக்கு அமைதி உண்டாகுக. பூ உலகில் அவரால் சிறப்பாக அன்பு செய்யப்படுபவருக்கு அமைதி உண்டாகுக. அப்படித்தான் நாம் சொல்ல வேண்டுமா? பாருங்க, நம் எல்லாரையும் அன்பு செய்திருக்கிறார் இறைவன். அவர் தயவு நமக்கு கிடைத்திருக்கிறது. நல்லவங்க, கெட்டவங்க, பணக்காரங்க, ஏழைகள், பலசாலிகள், பலவீனமானவர்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவர் பிறந்துள்ளார். அவர் தயவு நமக்கு கிடைத்துள்ளது. நாம் எப்போது நன்மனத்தோராக ஆகுவது? நாம் நன்மனத்தோராக இப்போது இருக்கிறோமா என்பது முக்கியம் அல்ல. நம்மீது நன்மனம் கொண்டு தம்மையே தாழ்த்தி கொண்டு நமக்காக பிறந்தாரே. இந்த 2வது வாசகத்தில் கேட்டது போல கடவுளுடைய அருள் நம் மத்தியில பிரசன்னமாயிருக்கிறது. நம் எல்லார் மீதும் அன்பு கொண்டு, எனவே நாம் இறை பற்றின்மை ஒழிக்க வேண்டும், நற்செயல்களில் ஆர்வமுள்ள மக்களாக மாற வேண்டும். எனவே பிரியமானவர்களே, உங்களுக்காக, எனக்காக, நல்லவர்களுக்காக, கெட்டவர்களுக்காக, நம்மை மதிப்பதற்காக, நம்மை ஏற்றுக்கொள்வதற்காக, எல்லாருக்காகவும் நம் ஆண்டவர் பிறந்துள்ளார் என்பதை முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு 2வது படிக்கிற பொண்ணு, வசதியான பணக்கார குடும்பத்தில் பிறந்த பொண்ணு, பர்த்டே கொண்டாடினாங்களாம். அவங்க அப்பா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க. நிறைய பணக்காரங்க வந்திருந்தாங்க. அப்போ ஒரு அங்கிள் உண்மையாகவே ரொம்ப பாசமாக இந்த குழந்தையிடம் பேசினார் அந்த பர்த்டே விருந்தின் போது. அப்போ இந்த பொண்ணு கேட்டுச்சு, அங்கிள் உங்களுக்கு டால்ஸ், பொம்மையெல்லாம் பிடிக்குமா அப்படின்னு கேட்டுச்சு. எனக்கு பிடிக்குமே, வரீங்களா? என்னுடைய டால்ஸ்லாம் இருக்க ரூமுக்கு வந்து பாருங்க, எல்லாத்தையும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போச்சு. கூட்டிகிட்டு போன உடனே எல்லாத்தையும் அவர் பார்த்தார். அங்கிள், இதில் எந்த பொம்மை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அவர் நல்லா ஷைனிங்காக, வெல்வெட்டு, கண்ணெல்லாம் ப்ளூவாக இருக்குது, அப்படியே நல்லா டான்ஸ் ஆடுது அந்த பொம்மை. இப்படி ஒரு இடத்த தட்டினா அந்த பொம்மையை எடுத்து, இதுதான் எனக்கு உங்ககிட்ட இருக்க பொம்மையில் எல்லாத்த விட ரொம்ப நல்லா பிடிக்குது அப்படின்னு சொல்லி. உடனே அந்த அங்கிள் கேட்டார் அந்த 2வது படிக்கிற அந்த பொண்ணுக்கிட்ட, ஏம்மா உனக்கு எந்த பொம்மை ரொம்ப பிடிக்குது அப்படின்ன உடனே இந்த பொண்ணு போயிட்டு ஒரு ஓரமாக மூலையில் கிடந்த ஒரு கந்த துணி மாதிரி இருக்குது, ஏற்கனவே தையெல்லாம் போட்டிருக்கு அந்த பொம்மையில் இருக்க ட்ரெஸ்ஸு, கை கொஞ்சம் வேற ஆடுது, அதுவும் ஒட்டி வச்சிருக்குது. அந்த பொம்மையை எடுத்துகிட்டு இந்த பொம்மை தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொன்ன. ஏம்மா
பரிதாபமாக இருக்கு, சகிக்கவே இல்லை. இங்கே இருக்கிறதுலே மோசமான பொம்மைன்னு நான் நினைக்கிறேன். உடனே அந்த பொண்ணு சொல்லிச்சான், எனக்கு பிடிக்கலன்னா இந்த பொம்மை வேறு யாருக்கு பிடிக்கும், ஆகையினால்தான் இந்த பொம்மை எனக்கு பிடிக்கிறது. இப்படி ஒதுக்கப்பட்ட இந்த பொம்மை மீது நான் அதிக பாசமாக இருக்கிறேன். பிரியமானவர்களே, கடவுளின் பிறப்பு இப்படித்தான். நாம் எல்லாருக்காகவா தனிப்பட்ட அக்கறை கொண்டு நம் மீது அன்பு காட்டி தம்மையே தாழ்த்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய அன்பு தெய்வம். பாரு, தம்மையே தாழ்த்துகிற தெய்வம், தம்மையே கொடுக்கிற தெய்வம். எளிமையாக, ஏழ்மையாக, சாதாரணமாக பாருங்கள். நம்ம எல்லாரும் இந்த ஏழ்மையில், எளிமையில், அக்கறையில் நாம் எல்லாரும் பங்கு கொள்ள இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். இந்த கிறிஸ்மஸ் சமயத்தில் குடிலிலிருந்து, ஜோடனைகளிலிருந்து, அலங்காரங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை எத்தனையோ. ரொம்ப சுருக்கமாக அங்கே சொல்லியிருக்கு. போகிற பல்வேறு இடங்களில் பல்வேறு செய்திகளை நான் சொன்னேன். படிக்கும்போது இந்த நற்செய்தி பகுதியில் பார்த்தோம், விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எல்லாருக்கும் அமைதி வேண்டும், பாதுகாப்பு வேண்டும், இடம் வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ இடங்களிலே பிரச்சனை. ஒரு பக்கம் முதல் வாசகத்தில் பார்த்தோம், இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டனர், மரண நிழல் படும் நாட்டில் உள்ளோருக்கு ஒளி உதித்தது. இந்த கடவுள் ஒளியாக வருகிறார். அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவராம் பாருங்கள். வியத்தகு ஆலோசகர், மகிமை மிகு மன்னர், அமைதியின் அரசர், என்றும் உள்ள தந்தை என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருக்கே என்ன நம்ம பார்க்குறோம், விடுதியில் இடம் கிடைக்கல. இன்னைக்கு அமைதி வேண்டும், வீட்டில் வேண்டும், நாட்டில் வேண்டும், உலகத்தில் வேண்டும். உடனே நமக்கு நினைவுக்கு வருகிறது, நடக்கிற சண்டைகள் எல்லாம் எப்போதான் முடியும்? இந்த ரஷ்யா உக்ரைன் சண்டை, இந்த இஸ்ராயல் பாலஸ்தீன் சண்டை எப்போதான் முடியும்? இது இல்லாமல் உள்நாட்டெல்லாம் பல இடங்களில் சண்டை பாருங்க. சூடானில் சண்டை, ஹைத்தியில் சண்டை, நம்ம இந்திய நாட்டில் மணிப்பூரில் பிரச்சனை. எல்லாரும் அமைதிக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். முதல்ல வீட்டில் அமைதி இல்லாமல் இருக்கிறது. எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? மனிதனுடைய சுயநலம். தம்மையே உணவாக கொடுக்கிறவர் தீவன தொட்டியிலே கிடத்தப்பட்டார். நமக்கு தீவனமானவர் தீவன தொட்டியிலே கிடத்தப்பட்டார். அது ஒரு பக்கம். நமக்கு உணவானவர் அப்பத்தின் வீடு, பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு, அப்பத்தின் வீட்டிலே பிறந்தார். நமக்கு அப்பமானவர். இன்னைக்கு நாமும் மற்றவங்களை பற்றி கொஞ்சம் நினைக்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உன் பிள்ளைகளை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக நினைக்க வேண்டும். உன் கணவரை பற்றி, உன் மனைவியை பற்றி, உடன் பிறப்புகளை பற்றி, நம் எல்லாரை பற்றியும் நினைக்கிறவர். என்ன நிகழ்ந்ததாம்? இடம் கிடைக்கல அப்படின்னு. கிறிஸ்மஸ் நாடகம் இந்த பிள்ளைங்களாம் நடிச்சிருப்பாங்க சில பேர். ஒரு நாடகத்தில் அப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க. மோகன்ராஜா இருக்கிறாரு, சமனஸ் இருக்குது, மாதா இருக்காங்க, சூசேப்பு இருக்காங்க. மாதாவும் சூசேப்பரும், நிறை மாத கர்ப்பிணியான மாதாவும் சூசேப்பரும் போய் இடம் கேட்குறாங்க. கொஞ்சம் இடம் கொடுங்க, கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எல்லாரும் போ, இடம் கிடையாது அப்படின்னு துரத்துறாங்க. அப்புறமா ஒரு விடுதியை நடத்துகிற இடத்துல அங்கேயும் போய் கேட்குறாங்க. அவன் அந்த ஹோட்டல்கார மேனேஜர் இடமும் இல்லை, ஒன்றும் இல்லை, போய் தொலை, இங்கே நிற்காத என்று மாதாவியும் சூசேப்பரும் அந்த நாடகத்தில் விரட்டுறாங்க. அதான் அவனுடைய பாட்டு.
உடனே மாதாவா நடிச்ச அந்த சின்ன பொண்ணு, ஐயோ இங்கேயும் இடம் இல்லையா அப்படின்னு சத்தம் போட்டு அழுதுச்சான். உடனே நம்ம நடிக்கிறோன்னு தெரியாம இந்த ஹோட்டல் மேனேஜர் வந்து மறந்துட்டு, வாங்க வாங்க அம்மா இங்கே வான்னு அந்த மாதாவை கூப்பிட்டு, சூசையபடி கூப்பிட்டு, ஹோட்டலில் இடம் கிடையாது தான், ஆனால் என் ரூம் இருக்குது, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுறேன், நீ வந்து அங்கே வந்துடு அப்படின்னு சொன்னேன். ட்ராமாவே ஃப்ளாப் ஆகி போச்சு. அவன் சொல்ல வேண்டியது என்ன, மாதா அப்படி எழுதிருக்கு, அந்த பொண்ணு அழறத பார்த்து தாங்கிக்க முடியல. ட்ராமா ஃப்ளாப் ஆனா பரவாயில்ல, அந்த மென்மையான இதயம் இருக்கிறது. அதுதான் கிறிஸ்மஸனுடைய உண்மையான செய்தி. என் ரூமை கொடுத்துட்றேன், நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிடுறேன்னு அந்த சின்ன பையனை பாருங்க. மாதா அழுததை பாருங்க. மனைவி அழுகின்றார், கணவர் அழுகின்றார், உங்களுக்கு சொல்லாமலே அழுகின்றார், வேற எதற்கோ அழுகின்றார், பிள்ளைகள் அழுகின்றார்கள், வயதான பெற்றோர்கள் அழுகின்றார்கள். எப்போது அந்த குழந்தையினுடைய அந்த பையனுடைய மென்மை நமக்கு கிடைக்க போகிறது? நினைத்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்கள். இந்த பொம்மை யாருக்கும் பிடிக்காது, எனக்கு பிடிக்கும். என்னுடைய ரூம் இடம் இருக்கிறது, நான் எங்கேயாவது போவேன். பகிர்வு, அக்கறை, அன்பு நம் ஆண்டவர் பிறந்ததில், போதித்ததில், வாழ்ந்ததில் கடைசி வரை நம் எல்லாருக்கும் உகந்த பாடமாக அமைவதாக நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா, புனித சூசேப்பர் நமக்காக பரிந்து பேசுவார்களாக. ஆமென்.